ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் கத்தாரில் வந்து சஃபாரி அப்படிங்கிற ஒரு மாலுக்கு போனோம். அந்த மாலுக்கு போகும்போது நைட்டு போனோம். அப்போ வந்து கால் டாக்ஸி புக் பண்ணி தான் போனோம். கால் டாக்ஸிக்கு வந்து 10 ரியால் அங்கேக்கு, அங்கே கம்மி அது. அந்த மாதிரி கால் டாக்ஸி புக் பண்ணி போனோம். நைட்டில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த வியூஸ் எல்லாமே வந்து லைட் போட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸு, அந்த லைட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மாதிரி நம்ம இங்கே மாதிரி எல்லாம் வெளியில எல்லாம் வந்து ஒரு மாதிரி போர்டு போட்டு, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், அப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும். கடைகளில் வந்து போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க, ஃப்ரூட்ஸ் கடை அந்த மாதிரி அப்படி இருக்கும். அங்கே அப்படி இருக்காது. கடைகளுக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட்டு ஒரு இடத்த, ஒரு ஏரியாவுக்கும் ஒரு செப்பரேட்டு ஒரு ஷாப் மால் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, மார்க்கெட் மாதிரி. அங்கே வந்து அந்த இதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் தைக்கிறது, ஹேர் கட் பண்ணுறது, பின்ன வந்து மெடிக்கல் ஷாப்பு, ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. ரொம்ப கசகசன்னு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் கடைகள். ஆனால் ஆவசியத்துக்குள்ள கடைகள் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய பங்களான்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. எல்லா பில்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் மரங்கள் செடி அவ்வளோலாம் ஒன்றுமே இருக்காது, சும்மா ட்ரையாக அந்த மாதிரி தான் பில்டிங்காக இருக்கும். லைட்டெல்லாம் போட்டு அந்த இடத்த பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து காரில் போயிட்டே இருந்தோம். சரி, பில்டிங்ஸ் பாருங்களேன். கேரளாவில் நிறைய பில்டிங்ஸ் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இவங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. மேபி இவங்க அங்கே பார்த்துட்டு வந்து தான் நிறைய இங்கே கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த பாருங்கள், இதெல்லாம் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த சைடு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், லைட்டெல்லாம் போட்டு. நைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது அங்கே. நீங்களும் யாரெல்லாம் வந்து சஃபாரி மால் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கத்தார் போனவங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கிரவுண்டு பாருங்கள், இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், இதே மாதிரியே. ஆனால் அவ்வளோ ஸ்பேஸ் அந்த இடத்துல, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கார்கள் எல்லாமே யாரும் மேக்ஸிமம் வந்து உள்ளே பார்க் பண்ண மாட்டாங்க, வெளியிலே தான் நிற்குவாங்க. உள்ள கார்கள் எல்லாமே வந்து யாருமே வந்து, நான் போய் ஒரு மாதத்தில் வந்து 2 வீலர் நான் அங்கே பார்க்கவே இல்லை. கார் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தான் யூஸ் பண்ணுறாங்க, கால் டாக்ஸி. அந்த மாதிரி நல்ல சேஃபான ஒரு ஏரியா தான் கத்தார். இதெல்லாம் பாருங்கள், பில்டிங் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது அந்த ஏரியாவில் ஃபுல்லாக. நம்ம இங்கெல்லாம் வேலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த இடத்த மட்டும் அந்த ஏரியாவே நாசம் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அந்த பில்டிங் வேலை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ஒரு பெரிய வேலை நடக்கிற மாதிரி. அந்த க்ரீன் கலர் லைட்டு, ரெட் கலர் லைட்டு, அந்த போர்டு வந்து அது போர்டு ஆனால் நம்ம தூரத்தில் இருந்து எடுத்ததுனால அது வந்து கிளியராக தெரியல. பக்கத்தில் போயிட்டும் கால் டாக்ஸி அப்படி போய்கிட்டே இருந்ததுனால நான் கரெக்டாக அந்த இதை வந்து எடுக்க முடியல. இந்த தெரியுது, இதுதான் வந்து சஃபாரி நம்ம வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, போர்டெல்லாம் வச்சு லைட்லாம் போட்டு. வெளியில் ஃபுல்லாக கால் டாக்ஸி, மேக்ஸிமம் மலையாளிகள் தான் நான் பார்த்தேன் அங்கே போயிட்டு. சாரி, ஜோஆலுகாஸ் வந்து அங்கே இருக்குது. பாருங்கள், உள்ளே வந்து நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க அங்கே அந்த டைம். அதனால நாங்கள் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோனு, இயர்ஃபோனு அதெல்லாம் வாங்கலாம், காரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வந்து நம்ம வந்து மாலுக்குள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் உள்ளே வந்து எடுக்கலாமா என்னவோ அப்படின்னு. இப்போ வந்து கீழே ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே போயிட்டோம். அங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான மற்ற மசாலா சாமான், அந்த மாதிரி பெர்ஃப்யூமு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே இருந்தது. அங்கே போய் நாங்கள் வந்து ஒரு தைலம், இந்த மாதிரி பவுடரு, இதெல்லாம் நாங்கள் மேலே போய் வாங்கிட்டு எங்களுடைய ஒரு ஸ்மால் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது 8:30, 9 o'clock இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது.
நல்லா இருந்தது இந்த ட்ராவல். எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.